கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாழ்க்கையில் நம்ம கேட்குற எல்லாமே இந்த பிரபஞ்சம், இயற்கை, கடவுள், இப்படி எப்படி வேணால் நம்ம பேர் வச்சுக்கலாம். நிச்சயமாக ஒவ்வொன்றாக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை. அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையுடைய மாற்றங்கள் வராததுக்கு ரீசனாக நான் கருதுகிறேன். ஒரு சின்ன ஸ்டோரியை சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது இந்த மாதிரி கடவுள் மேலே, இறைவன் மேலே பக்தியாக இருக்கிறவங்க கடவுள்கிட்ட வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக பார்க்கலாம். இப்போ வந்து கடவுள் மேலேருந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து இப்போ பரமசிவன், பார்வதி அப்படி வச்சுக்கலாம். ஒரு பக்தர் ரொம்ப தீவிரமாக இருக்கார், எல்லாம் இருக்கார். ஆனால் பொருளாதாரத்துலேயும், வாழ்க்கையில், குடும்பத்துலேயும் ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. அப்போ பார்வதி என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ பக்தராக இருக்கார், ஏன் நீங்கள் அவரை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவரோட வாழ்க்கையை மாற்றக்கூடாதுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ தான் கொடுத்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாததுனால தான் அவர் அப்படியே இருக்கார் அப்படின்னு சொல்லுவோன்னே, இல்லை நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி முயற்சித்துப்பார் அப்படின்னு சொன்னோடனே, அவர் ஒரு ஆற்று ஓரமாக தினமும் வந்து ஒரு இடம் போயிட்டு, அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நடந்து வர இடம். அந்த ஆற்று ஓரமாக அவர் நடந்து வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தங்க காசு பணம் மூட்டை, ஒரு மூட்டையை சின்னதாக அதை வந்து தங்க காசு மூட்டையை வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் வர வழியில் போட்டுறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வந்து பெரிய வாழ்க்கையை மாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். வரும்பொழுது அந்த பண முடிப்பு கொஞ்சம் முன்னாடி வரும்போது திடீர்னு அவர் மனசில் என்ன தோணுது அப்படின்னாக்கா, குருடர்கள் எப்படி அவங்க வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி நடந்து போறாங்க, ஆற்று இதெல்லாம் நடந்து போகும்போது எப்படி போறாங்க, 2வது கண்ண மூடி நடக்கும்போது இந்த ஓசைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு சொல்லி அவருக்கு திடீர்னு மைண்டு மாறிடுச்சு. அவர் பண முடிப்புக்கு கிட்ட வரும்போது கண்ண மூடிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்து வரும்பொழுது கால்ல இந்த பண முடிப்பு தட்டுது. தட்டுன உடனே என்ன பண்றாரு, அப்படியே கல்லு நெனச்சு தள்ளி விட்டுட்டு போறாரு. அப்படியே கண்ண மூடிட்டு கொஞ்சம் தூரம் போறாரு. அந்த ஆறு கொஞ்சம் தூரத்துல போன உடனே அப்படியே நீர்வீழ்ச்சியா வந்து கீழ இதுவாகுது. உடனே பார்வதி பார்க்குறாங்க. ஐயோ! இவரு என்ன இப்படி ஆயிட்டாரே! நீங்க அவர காப்பாத்துங்க பக்தர்ன்னோனே, அதுவும் அவர் மனநிலை தான். அவரு நினைக்காம அவர காப்பாத்தவே முடியாதுன்னு சொன்னோனே, இல்ல, இல்ல நம்ம கடவுள் நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மான்னு அவர் கீழ விழும்போது, அம்மான்னு சொன்னா என்னோட சக்தி அவர வந்து அப்படியே நிறுத்தி அவர காப்பாத்தட்டும். அப்பான்னு சொன்னா உங்களோட சக்தி அவர காப்பாற்றட்டும் அப்படின்னு சொன்னா, சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாரு. இவரு அப்படியே கிட்ட போயிட்டு கால் இடறி அப்படியே கீழ விழுந்துருவாரு. விழும்போது ஐயோன்னு கத்துவாரு. ஐயோன்னு கத்துன உடனே கீழ விழுந்து இறந்துருவாரு. ஸோ லைஃப்ல இத தான் நம்ம செஞ்சுகிட்டு இருக்க மாரி எனக்கு ஒரு எண்ணங்கள் தோணுது. வாழ்க்கையில பிரபஞ்சம், இயற்கை, கடவுள், நம்ம வணங்குற கடவுள் யாராக இருந்தாலும் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வாய்ப்புகளை பயன்படுத்துறோமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி 6 மாதங்கள் கடந்து விட்டது. இந்த 6 மாதங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு லைஃப்ல ஒரு விஷயத்த எடுத்து கடைப்பிடிச்சிருக்கோமா அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. நிச்சயமாக ஏதாவது வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். வந்திருப்போம், விட்டிருப்போம், போயிருப்போம் அது மாரி. உங்க வாழ்க்கை இது மாற்றும் நீங்க ஒரு உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிட்டு, இன்னையிலிருந்து அத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. 6 மாதங்களில் தொடர்ந்து என்ன நடந்தாலும் அத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜனவரி 2026 உங்க வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ வாழ்க்கையினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரே நாள்ல நடக்காது. அது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்கள். எனவே இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கும் அனைவரும் வாழ்க்கையை இன்றைக்கு ஜூலை 1, 2025 டிசம்பர் 2031, 2025 முடியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையாக இருக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.